ஸ்டோரி அப்படின்னா என்ன? அந்த டேர்ம்னா என்னன்னா ஃபிக்ஷனல் டேல்ஸ், ஷார்ட்டர் அண்ட் லெஸ் எலாபரேட் தென் எ நாவல். நாவலை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. நாவல் ரொம்ப பெருசாக இருக்கும், அதை விட லெஸ் எலாபரேட் தான் ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. செடியூஸ் த ஈவெண்ட்ஸ் அண்ட் டைம் ஆஃப் மீனிங். செடியூஸ் த ஈவெண்ட்ஸ் அண்ட் டைம் ஆஃப் மீனிங். ஷார்ட்டாக ஒரு ஸ்டோரி சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் நாவலை வந்து ஒரு டைமுக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது. இதுதான் டிஃப்ரெண்ட். இப்போ ஸ்டோரினா என்னன்னு புரிஞ்சிருக்கும். செடியூஸ் ஈவெண்ட் அண்ட் டைம் ஆஃப் மீனிங், லிட்டரி பிளாட் ஸ்ட்ரக்சர், அதுங்க தான் ஸ்டோரி. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ். ஸ்ட்ரெஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒரு வேர்டில் நம்ம ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, அதில் எம்பசைஸ் பண்ணணும். அதில் ப்ராமினெண்ட்டாக வந்து எது வந்து ப்ராமினெண்ட்டாக ப்ரைமரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எது செகண்டரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஸ்ட்ரெஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் இன் லிங்குஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் இன் மீட்டர் அப்படின்னா டிட்டர்மைன் பேட்டர்ன் ஆஃப் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஸ்ட்ரெஸ் சிலபிள். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா determine pattern of stressed and unstressed syllable followed by the most rhythm of poetry, some rhythm of poetry. அதாவது ஒரு டிட்டர்மைன் பேட்டர்னில் ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிளை பற்றி போயட்ரியில் ரிதமிக்காக சொல்கிறது தான் ஸ்ட்ரெஸ் இன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இன் லிங்குஸ்டிக்ஸும் ஸ்ட்ரெஸ் இன் மீட்டருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது, அது எனக்கு புரியுதுல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் மீட்டர் அப்படின்னா என்ன? அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, அக்சென்சுவல் வேர்ஸ் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து நரேட்டிவ் லாங்குவேஜ் ஆர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆர் ஜெர்மானிக் லாங்குவேஜ் ஒன்லி த ஸ்ட்ராங் இன் தி ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் சிலபிளை மட்டும்தான் கவுண்ட் இன் ஸ்கேனிங் பண்ணுறாங்க. ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் மீட்டர் அப்படின்னா ஒரு வேர்ட் சென்டென்ஸில் எதெல்லாம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் சிலபிளாக இருக்கோ அதை மட்டும்தான் கவுண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி எம்பசைஸ் பை அலிட்ரேஷன். ஒரு வேர்டில் ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் சிலபிளை மட்டும்தான் கவுண்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணுறாங்க, அதுதான் ஸ்ட்ராங் ஸ்ட்ரெஸ் மீட்டர். இது வந்து ஃப்ளோக் அண்ட் ட்ரெடிஷ்னல் போயம்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பால்ரஸ் ப்ளோமேன் அப்படின்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டோஃபி அப்படின்னா என்னென்னா இது வந்து ஓடில் வரும். ஓடில் வந்து டியூரிங் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸில் ஒரு சைக்கிளில் வந்து சர்க்கிளில் வந்து ஆடியன்ஸ், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதில் வந்து ரைட் டு லெஃப்ட் நோக்கி மூவ் ஆகிறது தான் இந்த ஸ்டோஃபி. அந்த சாங் பாடும்போது, அந்த ஸ்டோஃபி சாங் பாடும்போது ரைட்லேருந்து லெஃப்ட் டு மூவ் ஆகிறது தான் ஸ்டோஃபி. ஆன்ட்ரி ஸ்டோஃபினா லெஃப்ட்லேருந்து ரைட் மூவ் ஆகிறது. அதுக்கப்புறம் வந்து எஃபோர்ட் அப்படின்னா ஸ்டாண்டிங் ஸ்டில். இது மூணுமே பார்த்துடலாம். ஆனால் இப்போ நமக்குள்ள டேர்ம் வந்து ஸ்டோஃபி தான். ரைட்லேருந்து லெஃப்ட் டு மூவ் ஆகிறது, லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகுறது, சர்க்கிள்லையே ரைட்லேருந்து லெஃப்ட் டு மூவ் ஆகிறது தான் இந்த ஸ்டோஃபி.